இந்த வண்டி வந்து மாருதி ஆல்டோ. இது கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்மளுக்கு ஃபயலர் ஆகுது. ரேடியேட்டரில் வந்து கூலண்ட் ஆயில் வந்து ஃபயலர் ஆகுது. லெவல் கேனில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுது. தண்ணி வந்து உள்ளே வந்து ஃபுல்லாகிடுது, டேங்க் ஃபுல்லாகிடுது. இல்லை நம்மளுக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா, ரேடியேட்டர் ஃபேன் ஓடலை. இப்போ எதனால ஓடலை? ஒன்று பீஸ் உங்களுக்கு போயிருந்தாலும் ரேடியேட்டர் ஃபேன் ஓடாது. அடுத்து ரிலே வந்து போயிருந்தாலும் ஃபேனுடைய ரிலே இதுதான் 30. இதுதான் ஃபேன் பீஸு ரெண்டும் 30. இது ரிலே. இந்த ரிலே வந்து ஃபேன் ரிலே. அதுதான் ஃபேன் ரிலே. இப்போ நம்ம கீயை ஆன் பண்ண போகிறோம். கீ ஆன் பண்ணால் கீ ஆன் பண்ணியாச்சு. இப்போ தெர்மாசுற்று வால்வுடைய சுவிட்சு, அந்த டெம்பரேச்சர் சுவிட்சை வந்து நம்ம கழட்டி விட போகிறோம். கழட்டி விட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா டேரேட் ஆயிரும். அது வந்து அப்படியே ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். இந்த சுவிட்சு கழட்டியாச்சு, ஆனால் ஃபேன் ஓடலை. இப்போ லைனை செக் பண்ணுவோம். பீஸு எல்லாமே பீஸு ஓகே, நல்லா இருக்குது. இந்த ரிலேவில் மெயின் வருதான்னு பார்க்கணும். ரிலே நம்ம வந்து ஒரு டெஸ்ட் லாம்பு எடுத்துகிட்டு அதை வந்து எர்த் பண்ணிக்கிறோம். எர்த் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெயின், அதாவது ஒன்று வந்து சென்ட்ரு ஒரு மெயின் லைன் வருதா, அதுக்கடுத்து ஒரு சாய் மெயின், ஒரு டைரக்ட் மெயின்.
சாவி மெயின், இது டேரைட் மெயின். இந்த இது வந்து சாவி மெயின், டேரைட் மெயின். இப்போ லைன்லாம் வருது. இது டேரைட்டு, இது சாவி. இப்போ லைன்லாம் ஓகே, எல்லாமே ஓகே, வயரிங் எல்லாமே ஓகே, ரிலே எல்லாமே ஓகே. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபேனோடைய கப்ளரு, இந்த கப்ளரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளூ ஒரு பிளாக் வயர் வரும். இந்த வயர் வந்து உரிவு இருக்குது. இப்போ இதை மாட்டிடலாம். ரிலே மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயர் வந்து உரிவு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்டுன்னா என்னை கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.